தன் வினை தன்னை சுடும். வாசிப்பது ஜெயசித்ரா. இந்த மாசம் தாத்தா நம்ம வீட்டுக்கு வரலையாப்பா? ஆசையோடு கேட்டான் மகன் அமுதன். அப்பா அழைக்க போகாவிட்டாலும் உங்க பெரியப்பா தாத்தாவை இங்க கொண்டு வந்து விட்டுருவாருடா, கவலையே படாதே, குதுக்கமாய் பதில் சொன்னாள் உஷா, என் மனைவி. அப்போது என் அலைபேசி மணி ஒலித்தது. எடுங்க, உங்க அண்ணனா தான் இருக்கும். உஷாவின் யூகம் சரிதான். அண்ணன் தான் அழைத்தார். வணக்கம் அண்ணே, கோபு தான் பேசுகிறேன், சொல்லுங்க அண்ணே என்றேன். என்னடா, அப்பாவை அழைச்சிட்டு போகலையா? அண்ணன் கேட்டார். அவரை சொல்லி குற்றமில்லை, அண்ணி தொந்தரவு செய்திருப்பாள். கொஞ்சம் வேலையாக போயிடுச்சுனே, இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். இணைப்பை துண்டித்தேன். புறப்பட ஆயுத்தமானேன். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் அமுதன். என்னடா சந்தேகம்? தாத்தாக்கு நீ பெரியப்பான்னு 2 பிள்ளைங்க தாத்தாவை மாறி மாறி வச்சுக்கிறீங்க. உனக்கு நான் ஒரே பிள்ளை. உனக்கு வயசாயிட்டா 1 மாதம் நான் வச்சிருப்பேன். அடுத்த மாதம் நீ எங்கே போவ என்றான் மகன். அமுதன். என்னை யாரோ பிடரியில் ஓங்கி அறைந்தது போல் உணர்ந்தேன்.